வெரா ஃபார்மிகா, பேட்ரிக் வில்சன் இவங்க ஆக்டிங்கில் மைக்கேல் ஜேம்ஸ் டைரக்ஷனில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன கான்ஜூரிங் தி லாஸ்ட் ரைட்ஸ் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட பட்ஜெட் $55 மில்லியன் இந்தியன் ருபீஸில் 485 crores. மூவியோட ரன் டைம் 2 hours and 16 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதே முடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, 1964ல் எட் அண்ட் லாரைன் வழக்கம் போல் ஒரு ஹாண்டட் ஹவுஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லாரைன் அங்கே ஒரு ஆன்டிக் மிரரை பார்த்து அதில் கை வைக்க அவங்க கெட்ட சக்தியை உணர்றாங்க. அதோட பிரசவ வலியும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. இப்போ குழந்தையும் பிறக்குது, பட் உயிர் இல்லை. அங்கேயே எட் அண்ட் லாரைனோட விடா வேண்டுதலால குழந்தைக்கு உயிர் வந்துடுது. இருந்தும் அந்த கெட்ட சக்தி லாரைன் பொண்ணான ஜூடியை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. இப்போ அப்படியே 22 இயர்ஸ்க்கு கதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. 1986ல் அதே ஆன்டிக் மிரர் ஸ்மெல் ஃபேமிலின்ற குடும்பத்துக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்னால கிஃப்ட் பண்ணப்படுது. அந்த மிரர்னால அவங்க வீட்லேயும் பல ஆபத்தான மர்மமான கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த ஆன்டிக் மிரருக்குள்ளே யார் இருக்கா, ஏன் அது ஜூடியை பின்தொடரணும், ஸ்மெல் ஃபேமிலியை ஏன் தாக்கணும், இந்த ரெண்டு ஃபேமிலியும் அந்த பேய்கிட்டேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தாங்க கான்ஜூரிங் தி லாஸ்ட் ரைட்ஸ். ஹாரர் ஃபேம் கான்ஜூரிங் ஃப்ரான்ச்சைஸோட லாஸ்ட் பார்ட்டான இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஸ்டைலில் இல்லாமல் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்காத நேரங்களில் வர ஜம்ப் கேட் சீன்ஸ் எல்லாம் சர்ப்ரைசிங்காகவே இருந்தது. பெருசாக பயப்படுற அளவுக்கு இல்லைனாலும் டக்குன்னு கிளிம்ஸ் மாதிரி வந்தது சின்ன ஷாக் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் கிளைமேக்ஸில் லாஸ்ட் 10 minutes போர்ஷன்ஸும் எப்படி இந்த பேயை விரட்ட போகிறாங்கன்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி கொடுக்க தாங்க செஞ்சுது. கிளைமேக்ஸை ஹாரர்னு சொல்லிட முடியாது, ஒரு வித த்ரில்லிங் மோடில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொடுத்துருந்தாங்க. இந்த படத்தில் பிரச்சனைனா அடிக்கிட்டே போகலாம். எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி புது ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணதே படத்துக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ரைட்டிங்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது. பேக்கான ஒரு பேக் ஸ்டோரியோ, அது ஏன் ஜூடியை இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணுது, அது எப்படி மிரர்க்குள்ளே போச்சு, பலாயிரம் பேய்களை அடைக்கின எட் அண்ட் லாரைனுக்கு இந்த பேய் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவங்களுக்கு டஃப் கொடுக்கணும்னு பல கேள்விகளுக்கு இவங்க கிளியராக ஆன்சர் பண்ணவே இல்லை. ஸ்க்ரீன் பிளேவுமே ரொம்ப பொறுமையாக தான் நகருது. நிறைய டயலாக் சீன்ஸ் இருந்தது படத்துக்கு பெரிய ட்ராபேக். அதெல்லாம் மூவியை ஸ்லோ பண்ணதோட லேக்னஸ் ஃபீல் பண்ணவும் வச்சிருச்சு. எட் அண்ட் லாரைனும் இந்த பாட்டில் ரொம்ப வீக்காக ப்ரெசென்ட் பண்ணப்பட்டாங்களோன்னு தாங்க தோணுது. அண்ட் அவங்க எமோஷன்ஸும் நமக்கு கன்வே ஆகவே இல்லைங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எட் அண்ட் லாரைன் ஆஸ் யூஷுவல் அவங்களோட கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. இந்த பாட்டில் நியூவாக இன்ட்ரோ ஆன ஜூடி அண்ட் அவங்க பாய் ஃப்ரெண்ட் டோனி 2 பேர்ட்டேருந்தும் எங்கேஜிங் பெர்ஃபார்மன்ஸே கிடைச்சிது. இவங்கள நம்பி அப்கமிங் பார்ட்ஸும் கொடுக்கலாம். கதை நல்லா அமைஞ்சிட்டா இவங்க கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் உண்மைக்கு நெருக்கமாகவே அவங்க ஆக்டிங்கை வெளிப்படுத்தியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க எந்த குறையும் வைக்கல. அந்த விதத்தில் இவங்க ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலராக விஎஃப்எக்ஸ், அதுவும் சிங்க்லேருந்து பிளட் ஓவர்ஃப்ளோ ஆகிற சீன், பேஸ்மெண்ட்டில் லாரைன் பயப்படுற சீன்லாம் சின்னதாக இருந்தாலும் தரமாகவே இருந்துச்சு. மியூசிக், ஒரு ஹாரர் மூவிக்கு தேவையான டீசன்ட் பிஜிஎம்ஸே இருந்துச்சு. இருந்தாலும் ஜம்ப் கேட்ஸ் எல்லாம் பயமுறுத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி குவாலிட்டி ஃபிலிம், ஜம்ப் கேட் சீன்ஸ், ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் டெவலப்டு ஸ்டோரி, பொறுமையான ஸ்க்ரீன் பிளே, ஜீரோ எமோஷன்ஸ் அண்ட் ஃபைனலி பேயின்ற பயம் கொஞ்சம் கூட இல்லைங்க. ஓவராலாக கான்ஜூரிங் ஃப்ரான்ச்சைஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான மாடரேட் வாட்ச் தாங்க இது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த அன்ஸ்கேரி கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். சினிமாட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவிஸ் 6 out of 10. Thank you guys. Negatives are the under the story. I do, mom. Thank you guys.